அந்த ஏரியாவில் பர்மிஷன் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் சார். வணக்கம் சார். 1 செகண்ட். என்ன பிரச்சனை? கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணை காணுங்க சார். யோ கம்ப்ளைண்ட். ஓகே சார், பார்த்துக்குறோம். நன்றிங்க சார். வாயா. நான் தான் சொல்கிறேன்லங்க, அங்கே பர்மிஷன் கொடுக்க முடியாதுன்னு. யோ, நான் தான் இருன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ளே அவர்கிட்ட சொல்கிறேன். நானே வாங்க மாட்டேன் நான் சொன்னேன். இல்லையா. பொண்ணோட ஃபோட்டோ அடியா. எப்போ எத்தனை மணிக்கு வேலைக்கு போவோம்? காலையில் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவேன் சார். வேலை முடிஞ்சதும் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் சார். யோ, லவ் ஏதாவது இருக்க போகுது? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லை சார். அப்புறம் தங்கச்சி பையனுக்கு பேசி வச்சுருக்கோம். அடுத்த மாதம் கல்யாணம் சார். சரி சரி, பிரச்சனை ஒன்றும் இல்லை. கம்ப்ளைண்ட் தான் கொடுத்துட்டீங்களே, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி வாங்க. ரொம்ப நன்றிங்க சார். பாஸ்கர், கேர்ள் மிஸ்ஸிங் ஃபைலை சிஆர்பி காமிச்சு வச்சுருங்க. சரிங்க சார். ஓகேவா? ஓகே சார். சார் இந்த ஃபைல் தான் சார். சரி, அப்படியே அந்த ஃபைல் தான். வணக்கம் தல. வணக்கம். வணக்கம்ப்பா. டே ஜீவா. அண்ணா சொல்லண்ணா. அந்த பொண்ணுக்கு போதை இறங்குது. சரிண்ணா. ஊசிக்கு போட்டுரு. ஓகே போ. ஓகே. இந்த புறா ரொம்ப சத்தம் போடுது, பார்த்து பண்ண. மாத்திரை வேற போட்டிருக்கேன், சத்தம் வராமையே இருக்கும். ஜீவா. அண்ணா அந்த பொண்ணை இறக்கி விட்ரு. ஊசி போடவா? வேணாம், இன்னும் 1 ஹவர் போதும் இருக்கும். போதும். சரிண்ணா. ஆ.
இருக்காளா? சொல்கிற பேச்சை கேட்டிருந்தா இப்படிலாம் நடந்திருக்குமா? எல்லாம் உங்கள் அப்பாவால் வந்தது. ஹலோ, நான் காயத்ரியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்கள் மாணிக்கம். உங்கள் பொண்ணை தேடி தான் இருக்கோம். அது விஷயமா தான் என் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கள். என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா சார். அப்படியா? எங்கே போயிருந்தாங்களா? நான் திட்டினதில் கோச்சிக்கிட்டு அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டா. எப்போ வந்தாங்க? இப்போ தான் வந்தா. என்ன பண்ணலாம் மாணிக்கம்? அதுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்கிக்கலான்னு. தேடி பார்க்காம கம்ப்ளைண்ட் கொடுத்துட வேண்டியது. அப்புறம் பொண்ணு வந்துருச்சுன்னு சொல்கிறது. சரி, ஸ்டேஷனில் வந்து பொண்ணு கிடச்சிச்சு எழுதி கொடுங்க. சரி, ஓகே சார். வேலைக்கு போயிட்டு லேட்டாக தான் வர. எங்கே போகிறேன்னே தெரியல. இன்னைக்கு நீ எங்கே போகிறன்னு உனக்கே தெரியல. இதை யாருக்கிட்ட போய் சொல்லு கடவுளே. வரலட்சுமி, நீ நடந்த வாழ்க்கையை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க. இனி நடக்க போகிற வாழ்க்கையை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. என் பொண்ணு வாழ்க்கை கடவுளே. சூர்யா வரை கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன். பாய் பாய். ஏய், நீங்க ஆஃபீஸ் போகலையா? ஒர்க் ஃப்ரம் ஹோம் டி. இந்த கொரோனா வந்ததுதான் வந்துச்சு, அதையே சாக்க வச்சுட்டு நல்லா ஓபி அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கடி. சரி, ஓகே, நான் கிளம்புறேன். பாய் பாய். பாய். பிரியா, சொல்லுண்ணா. மாடலிங்க்கு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எடுக்காம மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற மாதிரி எடுக்க சொல்ல அவனை. அதை நீயே சொல்லு. இன்னைக்கு மண்டே, நான் மௌன விரதம். சார், டீ சார். வண்டி ரெடியா? ரெடி சார். ஸ்டார்ட் பண்ணு. சினிமாவில் ஹீரோயின் ஆகிறதுக்கு ஃபோட்டோ எடுக்க வேணாம். ஒரு குடும்பத்தில் போய் குத்து விளக்கு ஏற்றுற அளவுக்கு ஃபோட்டோ எடுத்தால் போதும். அதே என்கிட்ட சொல்கிற? சொல் புத்தி இருக்கவங்ககிட்ட சொல்லலாம். ஏய், இது நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமாண்ணா, உங்கள் 2 பேரும் சண்டை எப்போ தான் முடியும்? உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நாங்களே பேசிடுவோம்.